உண்மையிலேயே தெரியுமா, மதுரை மக்களுக்குன்னு தனியான ஒரு நகைச்சுவை உணர்வு இருக்கும். இப்போ நீங்கள்லாம் நான் தானே பேச்சாளர் கிடையாது, கீழே இருக்கிற அத்தனை பேருமே பேச்சாளராக தான் இருப்பாங்க. வரும்போதே ஒரு அக்கா சொன்னாங்க, தம்பி நீ தானே இந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு நிமிட கதை சொல்லுவ அப்படின்னாங்க. ஆமாக்கா அப்படின்னேன். நீ எங்கள் வீட்டுக்காரர் மாதிரியே பேசுவ தம்பின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக கேட்டேன், ஏங்கா உங்கள் வீட்டுக்காரர் அவ்வளோ நல்லா பேசுவாரான்னு. அதெல்லாம் இல்லை தம்பி, யார் கேட்குறாங்களோ இல்லையா அவர் பாட்டு பேசினே இருப்பாருந்துச்சு. இப்போ அந்த நிலைமை தான் உண்மையிலே எனக்கு இருக்குது. ஆனாலும் நாங்கள் கவலைப்படுறது இல்லை. இது ஒரு பரவாயில்ல. வரும்போது இன்னொரு சார்லாம் கரெக்டாக ஒரு 7:15 வந்து இங்கே உட்காந்துருக்கிறப்ப கிட்டக்க வந்து ஏதோ பேச வந்தார். அது ரோட்டரி சார், சொல்லுங்கள் சார் நீங்கள் எத்தனை மணிக்கு பேசுகிறீங்க அப்படின்னாரு. அது தெரியாமல் தான் சார் நானே உட்காந்துருக்கேன் அப்படின்னேன். இல்லை நீங்கள் எப்போ பேசுவீங்கன்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, ரொம்ப சந்தோஷமாக நம்ம பேச்சை கேட்குறதுக்கு இவ்வளோ ஆர்வத்தோடு இருக்கார் போலன்னு. ஒரு 7:30 மணி போல் பேசுவேன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னேன். ஏன் சார் என் பேச்சை கேட்க அவ்வளோ ஆர்வமானே? இல்லை நீங்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் ஃபெல்லோஷிப் ஓப்பன் பண்ணுவோன்னு சொன்னாங்க சார். இது கைதட்ட சொல்கிறா சார், அவருக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்க.